நான் நெடுஞ்செழியன் டெக்னோகிராட்ஸ் இந்தியா காலேஜ் ஃபைனல்லேருந்து பேசுகிறேன். தற்பொழுது ஒவ்வொரு தேர்வு முடிவுகளாக வர ஆரம்பிக்கின்றன. ஃபஸ்ட்டு வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸோடு நமக்கு சேர்த்து வந்த ஷாக் வந்து நீட்டோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நீட்டோட ரிசல்ட்ஸ் வரும்போது நீட்டோட நிறைய வந்து கான்ட்ரவர்சியும் கூட்டிகிட்டு வந்திருக்கு. நம்ம செய்தித்தாள்களில் வந்து பார்க்க முடியுது. ஒரே சென்டரில் 8 பேர் வந்து சென்டம் வாங்கியிருக்காங்க. இது போன்ற தகவல்கள் வந்து ஒரு அதிர்வை வந்து உருவாக்குகிறது. பட் இதெல்லாம் தாண்டி நீட்டில் வந்து இப்போ வந்து டிரான்ஸ்பரன்சி அண்ட் அட்மிஷன்ஸ் இதெல்லாம் செப்பரேட்டாக இருந்தாலும் அடுத்து மாணவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டா அப்படிங்கிறதுக்கு அவங்க தனியாக விண்ணப்பிக்கணும். அதுமாதிரி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து சீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ், அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா, இந்த வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் இதெல்லாம் வந்து விண்ணப்பங்கள் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் அட்மிஷன் வந்து கொடுப்பாங்க. அதை முடித்ததுக்கப்புறம் தரவரிசை பட்டியல் வந்து வெளியிடுவாங்க. அப்போ தான் எத்தனை பேர் இந்த இதில் வந்து மதிப்பெண்களில் இந்த தமிழ்நாட்டில் வந்து விண்ணப்பித்திருக்காங்க அப்படின்னு தெரியும். அதில் கம்யூனிட்டி வைஸ் வந்து எத்தனை பேர் எங்கெங்கே இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரிசர்வேஷன் பாலிசிஸ் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இப்போ நம்ம 69% ரிசர்வேஷனில் போகிறோம். அந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் உங்கள் ரேங்க் எங்கே இருக்குது அப்படிங்கிறது அப்போ தான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எனக்கு மெடிக்கல் கிடைக்குமா கிடைக்காதா, நான் எந்த இடத்துல இருக்கேன், எந்த பொசிஷனில் இருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த கட் ஆஃப் இதெல்லாம் வந்து ரொம்ப ஹைலி காம்ப்ளெக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து யாருக்குமே இதுக்கு வந்து ஒரு புரிதல் அப்படிங்கிறது வந்து இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக குறைவு. ஆனால் இந்த கட் ஆஃப் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம கையில் டேட்டாவே இல்லாமல் நம்ம வந்து பேசுகிறது தான். மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அந்த டேட்டா வந்து உங்கள்கிட்ட வந்து தரவுகள் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கணும். இப்போ உதாரணமாக உங்கள் முன்னாடி இருக்கிற எவ்வளோ பேர் வந்து நல்ல மார்க் வாங்கி எனக்கு மெடிசனே வேண்டாம், நான் இன்ஜினியரிங் போகிறவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இல்லை மெடிசன் தான் நான் போகிறேன் அப்படின்னு பண்ணக்கூடிய மாணவர்களை எத்தனை பேர் வந்து வெவ்வேறு கம்யூனிட்டிஸ்லேருந்து வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஓப்பன் கேட்டகரியில் வந்து வேறு சில கம்யூனிட்டிலேருந்து வந்தாங்கன்னா அந்த சீட்ஸ்லாம் வந்து என்ன குறையும். அதில் வந்து இதில் பஞ்சிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நாங்கள் நுழைவுத் தேர்வு ரத்து கமிட்டிக்கு நாங்கள் வந்து ஒர்க் பண்ணதுனால எங்களுக்கு அந்த இதெல்லாம் வந்து அனுபவம் கிடைத்தது. இதில் பஞ்சிங் அப்படின்னா என்னன்னா, இந்த வருஷம் உதாரணத்துக்கு 700லேருந்து 705க்குள்ளே ஒரு 100 பேர் இருந்தாங்க அப்படின்னா, சென்ற ஆண்டு வந்து பேசிக்கலி வந்து அது வந்து 10 பேராக கூட இருக்கலாம். இல்லை வந்து அப்படியே வந்து அடுத்த பேசிக்கலி அதுக்கு முந்தின ஆண்டு வந்து அது வந்து 2 பேர் கூட இருக்கலாம். இல்லை வந்து அது கூட இருக்கலாம். அது 200 பேர் கூட இருக்கலாம். இது எந்த ரேஞ்சில் எந்த இடத்துல இது வந்து விழுகுது அப்படின்னு தெரியாது. அதனால் அந்த கட் ஆஃப் வந்து பார்க்குறத விட விண்ணப்பம் செய்து நம்ம எங்கெல்லாம் அப்ளிகேஷன் போடணும் அப்படிங்கிறத வந்து பார்த்து எங்களோட இணையதளம் indiacollegefinder.org நாங்கள் இதெல்லாம் வந்து என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் எங்கெல்லாம் போடணும் அப்படின்றது வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து பெற்றோர்கள் மாணவர்கள் வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு அது வழியே நீங்கள் வந்து ஒரு நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுக்கணும். அண்ட் எகைன் வந்து நம்ம இதில் வந்து இந்த கட் ஆஃப் எல்லாம் தேடி அலைஞ்சோம்னா நம்ம அப்ளிகேஷன் போட மறந்துடுவோம், நம்ம மற்ற விஷயங்களை பண்ண வந்துடுவோம். ஆனால் வந்து எவ்வளோ பேர் அப்ளிகேஷன் போடுறாங்க, எந்தெந்த இடத்துல நம்ம போடணும், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆல் இண்டியா கோட்டா, ஸ்டேட் கோட்டா ரெண்டுக்குமே நாங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி தரோம். நீங்கள் எங்களோட ஆஃபீஸோட நம்பர்ஸ் வந்து நாங்கள் இதில் கொடுத்துருக்கோம், அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எங்கள் இணையதளம் வந்து indiacollegefinder.org சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் நீட் அப்படிங்கிறது இருக்கும். அது வழியாகவும் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நீட்டை வந்து நீங்கள் இப்போ இருந்து நீங்கள் அந்த அட்மிஷன் போகிற வரைக்கும் எண்ட் டு எண்ட் என்ன பண்ணணும், என்னென்ன அப்ளிகேஷன் போடணும், எப்படி வந்து இந்த ப்ரொசீஜர் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல் கைடன்ஸ் வந்து கொடுத்து உங்களோட மதிப்பெண்களுக்கு ஏற்றவாறு உங்களை எந்த மாதிரி ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுத்து ஒரு கவர்மெண்ட் இதில் வந்து நீங்கள் சேர்கிறதுக்கு வந்து நாங்கள் நிறைய வந்து உங்களுக்கு அதுக்கான எல்லா தரவுகளையும் கொடுத்து உங்களை தயார்படுத்தி மெடிக்கல் அட்மிஷன்ஸ்க்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். இதை நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு எங்களோட ஆஃபீஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எங்கள் இணையதளத்தில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். நீங்கள் ஒரு நல்ல ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வதற்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.